மங்களகரமான மணி சத்தத்தோட வர்றது என்ன தெரியுமா? இதுதாங்க யாக். இது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். இத தமிழ்ல கவரிமா அல்லது சாடை எருமைன்னு சொல்லுவாங்க. இந்த யாக்ஸ் என்ற எருமை இமயமலையில வாழுதுங்க. ரொம்ப உயரமான 5000 மீட்டர் 16,000 அடிக்கு மேலதான் வாழும். ரொம்ப குளிர் ஐஸ்ல தான் வாழும். அங்கெல்லாம் ப்ராப்பரான ரோடு கிடையாதுங்க. இந்த யாக்ஸ் மூலமா தான் பொருட்களை மேல கொண்டு போவாங்க. அங்க வாழ்ற மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க. உடம்பு ஃபுல்லா அவ்வளவு முடிங்க. 3000 வருஷமா இந்த இனம் வாழ்ந்துட்டு இருக்கு. வாலு ரொம்ப அழகா இருக்கும். ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த யாக்ஸ் ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்குதுங்க. மிருக பலன்றாங்கல்ல, இதுதாங்க. ரொம்ப கஷ்டமான பாதையில தான் அது நடக்க ஆசைப்படும். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல போயிடக்கூடாதுங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி ஆக்ரோஷமானதுங்க. ஒவ்வொரு யாக் கழுத்துலயும் மணி கட்டிருப்பாங்க. ஏன்னா எங்களை மாதிரி மவுண்ட் எவரெஸ்டுக்கு போற ஹைக்கர்ஸ் மணி சவுண்ட கேட்ட உடனே வழி கொடுத்து தெரிச்சு ஓடுவாங்க. இது முட்டி கீழே தள்ளி விட்டோம். ஆனா அதை வளர்க்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு சொல்றதெல்லாம் கேக்குங்க. பார்ட் 2ல பாப்போம்.